அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னா 48 லாஸ் ஆஃப் பவர், அதிகாரத்தை அடைய 48 விதிகள். இந்த புக்கை எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா ராபர்ட் கிரீன். இந்த புக்ல நீங்க ஒரு அதிகாரத்தை அடையணும்னு ஆசைப்படுறீங்கன்னா 48 விதிகள் கொடுத்துருக்காங்க. இந்த 48 விதிகளை கடைபிடிச்சீங்கன்னா நீங்க அதிகாரத்தை எளிதில் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல இருக்க முதல் விதியை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது உங்க தலைவரை விட நீங்க அதிகம் ஒளி வீசாதீங்க. இதுதான் இதுல இருக்க முதல் விதி. இதுல என்ன சொல்றாங்கன்னா, உங்க அதாவது தலைவருங்கிற பொசிஷன்ல இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே வந்து ஒரு பாதுகாப்பின்மையை வந்து உணர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதோட டெஃபினேஷன் பின்னாடி வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு நார்மல் ஆளு, நீங்க வந்து இந்த இந்த வேர்ல்டுல வந்து சர்வே பண்றதுக்கு உங்க திறமையெல்லாம் வந்து வெளிக்காட்ட நினைக்கிறீங்க. ஆனா அதை பார்த்து வந்து நிறைய பேர் போட்டி பொறாம இதெல்லாம் கொள்றாங்க, அதனால நிறைய பாதிப்பு வருது எல்லாம் நினைச்சாலும் யார் என்ன வேணா நினைச்சிட்டு போறாங்க. ஆனா நம்ம வந்து நம்ம திறமையை காட்டணும், முன்னாடி ஸ்டெப் வச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைய நினைப்பீங்க. ஆனா இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அப்படிலாம் நினைக்கிறது கரெக்ட் தான். ஆனா உங்களுக்கு மேல இருக்கிறவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு மேல இருக்கிறவங்க உங்களோட திறமை கம்மியா இருக்காங்கன்னா, அதாவது நீங்க ஒரு ஆபீஸ்லயே ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு மேல இருக்க ஆபீசர் வந்து உங்களுக்கு திறமை கம்மியா இருக்காருன்னா, அவரை விட அதிகமா உங்களுக்கு திறமை இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க அவரோட அதிகமான திறமையை வெளியே காமிக்காதீங்க. நீங்க வந்து அவரை விட கம்மியாவே திறமை உள்ளவரா நீங்க காமிச்சுக்கங்க. அப்பதான் உங்களோட பதவி உங்ககிட்ட இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து இப்ப நீங்க வந்து அவரோட அதிக திறமையா இருக்கிறவங்கன்னா, அவருக்கு மேல இருக்கிறவரு அவரு பரவாயில்லப்பா உன்னைய விட அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பின்மை வந்துடும். நம்ம வேலையை அவன் காலி பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு இது வந்துடும். அதனால என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு மேல இருக்கிறவரை வந்து நீங்க வந்து ஒரு சேஃப்டியா, அதாவது கம்ஃபர்ட் ஜோனா உணர வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்லைன்னா வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, உங்களை ஈஸியா தூக்கிட்டு அதை விட அதாவது எப்படின்னா அவருக்கு திறமை கம்மியானவரா வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ணிடுவார். அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, உங்க வேலை காலியாயிரும். உங்களோட நோக்கம் வந்து அதிகாரத்தை அடையிறது. அதுக்கு மேல உங்க தலைவர் இருக்காருன்னா அதுக்கு மேல போறது உங்க நோக்கம். அப்போ வந்து உங்களுக்கு தலைவருக்கு அடுத்த ஸ்டெப்ல நீங்க இருக்கிறப்பயே வந்து நீங்க இந்த மாதிரி தவறு பண்ணும்போது உங்க ஸ்டெப் அவங்களோட பதவியை காலி பண்ணிடுறாங்கன்னு வைங்களேன், நீங்க எப்படி அடுத்த ஸ்டெப் போக முடியும்? இதுதான் வந்து இந்த பாயிண்ட்ல சொல்ல வராங்க. அதனால வந்து நீங்க அவரை விட வந்து திறமையானவரா இருந்தாலுமே பலவீனமானவரா உங்களை காமிச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு இயல்பா எப்படி சொல்றது, இது ஒரு இது. அதே மாதிரி நீங்க வந்து இயல்பானவராகவே நடந்துக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்க திறமைகள் வந்து உங்களுக்கு தெரியாம வெளி காமிச்சிருவீங்க. நீங்க இயல்பாவே திறமையானவரா இருக்கீங்க. ஆனா அது வந்து உங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து பிடிக்கலன்னு வச்சுங்களேன், அப்பயும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால நீங்க இயல்பா இருக்கிறத கூட அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கட்டுப்படுத்தி இருங்க. நீங்க அவரை விட ரொம்ப கம்மியான திறமை உள்ளவராகவே காமிச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது உங்க தலைவர் வந்து உங்களை நேசிக்கிறாரு, அதாவது எப்படின்னா நல்லா உங்களுக்கு மேல இருக்க ஆபீசர் வந்து உங்கள்கிட்ட நல்லா பேசுறாரு, உங்கள்கிட்ட நல்லா பாசமா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட நிறைய சலுகைகளை பெற்றலாம்லாம் நினைக்காதீங்க. அப்படி நினைச்சாலும் அவங்க சும்மா ஒரு ஒரு பாசாங்க காட்டலாம். ஆனா வந்து அதை வச்சு, அதாவது பாசமா இருக்க மாதிரி அவங்க பாசாங்க காட்டலாம். ஆனா வந்து அதை வச்சு அவங்கள்ட்ட நிறைய சலுகை பெறலாம்னு நினைக்காதீங்க. அந்த ஒரு கட்டத்திலையும் உங்களை தூக்கி விட்டுருவாங்க. இந்த மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி உங்க தலைவர் முன்னாடி வந்து நல்லா அவரை தெரியிற மாதிரி முகஸ்துதி செய்யுங்கிறாங்க. அதாவது எப்படின்னா அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற விஷயம், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கெத்து வரும். அது பரவாயில்லப்பா நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து அனைவர் முன்னிலையிலையும் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க தலைவருக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்கன்னு தெரியணும். ஆனா அது எல்லாத்து முன்னிலையிலும் இல்லாம நீங்க பார்த்துக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, சில பேர்லாம் வந்து இவனப்பா இந்த அளவுக்கு அவருக்கு விஷ் பண்றான் எல்லாம் பண்றான், இதனால வந்து நம்மளெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு இவன் பெரிய ஆள் ஆயிடுவானாட்டுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வேடிக்கை பார்க்குற ஆளுங்கனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதனால யாருக்கு தெரியாம உங்க தலைவருக்கு முகஸ்துதி செய்யறது நல்லதுன்னு சொல்றாங்க. அதாவது அவரோட நீங்க திறமையானவரா இருந்தா திறமை கம்மியானவரா காட்டிக்கலாம், அந்த மாதிரி சொல்றாங்க. அதாவது உங்களோட தலைவரோட அறிவு திறமைகள் வந்து உங்களுக்கு எப்பவும் தேவைங்கிற மாதிரி உங்களை காமிச்சுக்கோங்க அப்படி சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, உங்க தலைவரை பாதிக்காத மாதிரி தவறுகளை வந்து நீங்க செஞ்சுட்டே இருங்க. அவர் வந்து என்னப்பா இப்படிலாம் செய்யற அப்படின்னு சொல்லி அவர் உங்களுக்கு அறிவுரை சொல்றது. அப்படி வந்து அவர் வந்து உங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரியே வச்சுட்டீங்கன்னா அவரு வந்து ரொம்ப பெரியவரா உணர்வாரு.
அப்படி இருந்துட்டே இருக்கப்ப உங்க பதவி காலியாகாது. அந்த மாதிரி சொல்றாங்க. இப்படி பாத்தீங்கன்னா எப்படின்னா அவரோட அறிவு உங்களுக்கு எப்பவுமே தேவை, அவரோட சஜஷன் உங்களுக்கு எப்பவுமே தேவை, இப்படியே வச்சிருங்க. அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஒரு கெத்தாவே ஃபீல் பண்ணுவாரு. இந்த மாதிரியே எப்பவும் மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லிடலாம். ஒரு அவரை விட வந்து மேலான ஒரு கருத்துக்களை சொல்லிடுறீங்க, மேலான ஒரு நல்ல செயலை செஞ்சிடறீங்க. அப்படி செய்யும் போது என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம செஞ்சிடறீங்க. அது என்ன முன்ன டப்புன்னு தலைவர் தான்ப்பா, தலைவர்னாலதான் இதெல்லாம் வந்துச்சு, இந்த இது செய்யறேன்னா இதுக்கெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தலைவர் தான், இந்த கருத்தை சொல்றேன்னா இந்த அறிவு வந்தது காரணம் தலைவர் தான், அப்படிங்கிற மாதிரி அவரு மேல வந்து ஒரு நல்ல இது வர மாதிரி மாத்தி விட்டுறோம். இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே அவருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி மாத்தி விடணும். அப்போ வந்து நீங்க தப்பிச்சுக்குவீங்க. இல்லைன்னா உங்க வேலையை காலி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அதாவது இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நீங்க வந்து ஒரு அதிகாரத்துல உட்கார்றது உறுதி. இந்த இப்ப நீங்க நினைக்கலாம், என்னப்பா நம்மள பலவீனமா காட்ட சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து நீங்க நினைச்சத, அதாவது அதிகாரத்தை அடையிறது உங்களோட இலக்கு. இந்த இலக்குக்காக உங்களை பலவீனமா காட்டுறதுல எந்த தப்பும் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, உங்க தலைவரை வந்து ஒரு உங்களை விட வந்து ஒரு மேலானவரா காமிச்சுக்கிட்டே இருங்க. உங்களை வந்து அவருக்கு கீழானவரா காமிச்சுட்டே இருங்க. இப்படி காமிக்கும் போது உங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயம். நீங்க நீங்க நினைச்ச அதிகாரத்தை அடைய போவது நிச்சயம். உங்களுக்கு பதவி உயர்வு வரும். இதெல்லாம் வந்து கண்டிப்பா வரும்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிறப்ப உங்க இது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். தலைவருக்கும் வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன், கம்ஃபர்டபுளா உணர நீங்க வைப்பீங்க. அப்போ வந்து நீங்க அப்போதைக்கு இருக்கிற ஸ்டெப்ல இருந்து நீங்க டவுன் ஆக மாட்டீங்க. அந்த தலைவர்னாலேயே வந்து உங்களுக்கு பதவி உயர்வு வரும். நீங்க வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் போலாம், நீங்க மேல போலாம், நல்ல ஒரு இடம் உங்களுக்கு கிடைக்கும், அதாவது நல்ல ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கும். அதனால வந்து இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்க வந்து கடைபிடிங்க அப்படிங்கிற மாதிரி இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. நன்றி.